தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி. வணக்கம் என்னருமை ஆன்மீக சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. வாழ்க்கையில உங்களை யாரோ கட்டி போட்ட மாதிரி, எந்திரிச்சு நடக்க கூட விடாம எடுத்த காரியமெல்லாம் தடுத்துட்டு இருக்கிற அந்த சகல கட்டுக்களையும், ஏவல், சூனியம், கந்திஷ்டி எல்லாத்தையும் ஒரே நொடியில நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரு அக்மார்க் சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சமங்கள் புரியும். நான் உங்க சிவ வெள்ளியங்கிரி. பாருங்க, மனுஷனோட வாழ்க்கைன்னா என்னங்க? இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுதான். ஆனா சில பேருக்கு அப்படி இல்லை. நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய வியாபாரம் திடீர்னு அடி வாங்கும். கையில காசு புரளாது, உடம்புல எந்த நோயும் இருக்காது, ஆனா படுத்த படுக்கையா இருப்பாங்க. குடும்பத்துல நிம்மதியே இருக்காது. இதையெல்லாம் சாதாரணமா நினைக்க கூடாதுங்க. எதிரிகளோட பொறாமை, மாந்திரிகம், ஏவல், பில்லி, சூனியம்னு ஏதோ ஒண்ணு உங்களை சுத்தி ஒரு பெரிய இரும்பு சங்கிலி மாதிரி இறுக்கி பிடிச்சிருக்குங்கிறது அர்த்தம். அந்த சகல கட்டுக்களையும் உடைச்சு எறியறதுக்கு சாதாரண வழி போதாது. அதுக்கு வீரியமான ஒரு தெய்வீக பிரயோகம் ஒண்ணு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. இத நீங்களாகவே பண்ணிக்கலாம், இல்ல இன்னொருத்தரை பண்ண சொல்லி உங்களுக்கு பண்ணி விடவும் சொல்லலாம். இந்த கட்டு உடைக்கக்கூடிய முறையில அதுவும் குறிப்பா இது என்னைக்கு செய்யணும்னா, அமாவாசை இரவு தான் நல்ல பலனை கொடுக்குது. மற்ற நாட்களை செய்யும் போது அந்த அளவுக்கு பலன் கிடைக்கலைங்க. அமாவாசை இரவுங்கிறது சாதாரண இரவு கிடையாது. பிரபஞ்சத்தோட அமானுஷ்ய சக்திகள் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய நேரம். அந்த அமாவாசை ராத்திரியில நம்ம சித்திரபீடத்துல சொல்லி கொடுக்கிற இந்த மந்திர முறைய உச்சரிச்சிங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிற எந்த கட்டும் மாந்திரீக செயலும் அப்படியே புகஞ்சு போயிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா, சிறிய அளவிலான ஒரு மண் பாத்திரம் மூடியோட இருக்கணும். ஒரு நல்லெண்ணெய், இழுப்பு எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஒன்று வச்சுக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழம் மற்றும் சிறிய அளவில் கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்குங்க. மண்பானைக்குள்ள வைக்க தேவையான பொருள் கொஞ்சம் தண்ணீர், வெட்டி வேறு அல்லது கலசப்பொடி, இல்லை ஒரு ஜாதிக்காய் உடைச்சு போட்டாலும் போதும். பச்சை கற்பூரம், லவங்கப்பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், அவ்வளவுதான் தேவைப்படுது. இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு ராத்திரி பூஜை அறையில சுத்தப்படுத்திட்டு உங்களோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு அகல் விளக்கை ஏத்துங்க. முதல்ல சிறிய அளவிலான அந்த மண்பானைக்குள்ள கொஞ்சம் தண்ணீர் ஊத்திக்குங்க. அதுல வெட்டி வேறு மற்றும் இந்த சொன்ன பொருட்களை எல்லாம் போட்டு சாதாரண தண்ணீரை சக்திகளை கிரகிக்கக்கூடிய அளவு சக்தி வாய்ந்த தீர்த்தமா மாத்துங்க. அந்த மண்பானைக்கு மேல ஒரு மூடி போட்டு, அந்த மூடிக்கு மேல எலுமிச்சம்பழத்தை வச்சு அதுல குங்குமத்தை, உங்க தெய்வத்தை நினைச்சு அந்த குங்குமத்தை வைங்க. தெய்வம் அங்கு அமர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு முழுமையா நம்புங்க. இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் கிரீம் காளிகாயை சர்வ சத்ரு பந்தன வித்வம்சினி ஸ்வாகா. இதுதான் மந்திரம். நான் மறுபடியும் சொல்றேன். ஓம் கிரீம் காளிகாயை சர்வ சத்ரு பந்தன வித்வம்சினி ஸ்வாகா. சரியா? புரியுதுங்களா? ஓம் கிரீம் காளிகாயை சர்வ சத்ரு பந்தன வித்வம்சினி ஸ்வாகா. இந்த மந்திரத்தை உங்களோட முழு மனசிலையும் பக்தியோடும் உறுதியோடும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து 1008 முறை உச்சரிக்கணும். இப்படி உச்சரிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் கட்டுக்கள் எல்லாமே சாம்பலாயிடும். உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த தடைகள் அன்னைக்கு முதல் அப்படியே விலகி போறத நீங்களே நேர்ல பாப்பீங்க. இந்த தீர்த்தத்தை என்ன பண்ணணும், எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த தீர்த்தத்தை நீங்க கொஞ்சமா உள்ளுக்குள்ள குடிச்சுக்கலாம். உங்க மேல குளிக்கும் போது மேல ஊத்தி குளிச்சுக்கலாம். வீடு, தொழில் ஸ்தாபனங்கள் போன்ற இடங்கள்ல தெளிச்சு விடலாம். அது மூலியமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போயிடும். இந்த கனியை உங்க பூஜை அறையில வைக்கலாம், இல்ல வீட்டு வாசல்ல கட்டி விடலாம், இல்லைன்னா ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு நீங்களே குடிச்சிடலாம். சரிங்களா?
இதே மாதிரி 3 அமாவாசை செய்யுங்க. சரிங்களா? 3 அமாவாசை தொடர்ந்து இதே மாதிரி அதே நேரத்துல செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அமானுஷ்யமான அந்த மாந்திரிக கட்டோ ஏவல் பில்லி சூனியமோ இல்ல ஏதாவது எதிரிகளுடைய கண்டுஸ்டினால வந்த பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அது பாத்தீங்கன்னா உடஞ்சு சுக்கு நூறா தெரிச்சு போயிடும். சரிங்களா? இது அனுபவத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு இது போல இன்னும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வகையிலான பல வீடியோக்களை எனக்கு போட வைக்கும். நான் அடுத்து என்ன வீடியோ போடணும், உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த அமானுஷ்ய ரகசியத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.